இந்த ஆண்டும் பொங்கல் விழாவிற்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாத நிலையில் வறுமை காரணமாக மணப்பாறை மாட்டு சந்தையில் ஏராளமான ஜல்லிக்கட்டு காளைகளை விற்பனை செய்யப்பட்டன. இதுகுறித்து எமது செய்தியாளர் காதர் மொய்தீன் தரும் கூடுதல் தகவல்கள் தற்போது கேட்போம். கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் தாங்கள் வைத்திருக்கின்ற காளையை வறுமை உள்ளதால் இனியும் வளர்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதால் காளையர்கள் தங்களுடைய காளைகளை இந்த புகழ்பெற்ற மணப்பாறை மாட்டுச் சந்தைக்கு கொண்டு வந்து அடிமாடுகளாக விற்பனைக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளனர். ஏனென்று கேட்டால் காளை வாங்குவதற்கும் ஆட்கள் இல்லை, விற்க வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய வறுமையின் காரணமாக ஏதோ விற்றால் பரவாயில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டதால் இந்த காளைகளை விற்றுவிட்டு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு தற்போது மணப்பாறை மாட்டுச் சந்தையில் அதிக அளவிலான ஜல்லிக்கட்டு காளைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் நாட்டின காளைகள் என்ற இனமே அழிந்துவிடும் என்பதோடு ஜல்லிக்கட்டு காளைகளை எந்த பகுதியிலும் காண முடியாது என்ற நிலையைத்தான் நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நிலை நீடித்திடக்கூடாது, ஜல்லிக்கட்டு நடத்திட வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும். இதுபோன்று அடிமாடுகளாக காளைகள் செல்லும் நிலை இனியும் இருக்கக்கூடாது. ஆகவே அதை தடுத்து நிறுத்திட மத்திய மாநில அரசுகள் புதிய சட்டம் இயற்றி இந்த ஆண்டு முதலே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும், நடத்திட வேண்டும் என்பதே ஜல்லிக்கட்டு பிரியர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து காதர் மொய்தீன்.